ஜீ தமிழ்ல ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் இந்திரா சீரியல். இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வர போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜீ தமிழ்ல இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் இந்திரா சீரியல். 2022 நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரையும் கிட்டத்தட்ட சுமார் 520 எபிசோட்க்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல இந்திரா மற்றும் கௌதம் கேரக்டர்ல ஆக்ட் பண்ற ஃபௌசி மற்றும் புவி அவர்களுக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்காங்கன்னு தான் நாம சொல்லியே ஆகணும். இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் மாசமாகவே டிஆர்பில ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்குன்னு தான் நாம சொல்லியே ஆகணும். இருந்தாலும் மக்கள் மத்தியில இன்னமும் நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு இப்போ இந்த சீரியல முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இது இந்திரா சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. இதுக்கான காரணம் ஜீ தமிழ்ல இப்போ நியூ சீரியல்ஸ் வரதுனால பல சீரியல்களை முடிக்க போறதாவும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இந்திரா சீரியல் ரொம்ப சுமாரான ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வரதால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சேனல் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்களாம். சோ இந்த ஒரு காரணத்துக்காக இந்த சீரியல் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முடிவுக்கு வர போகுது. இதுக்கான கிளைமாக்ஸ் ஷூட் எல்லாம் ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களாம். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்திரா சீரியலை நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் இந்திரா கௌதம உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.